அடுத்தபடியாக கருப்புக்கடை சுந்தரபுர ஜமாஅத் பள்ளிவாசலுடைய பிரதிநிதியுமாகும் கோவை மாநகரத்தினுடைய சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க இளைய சமுதாயத்தை அழகிய முறையிலே உருவாக்கக்கூடிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் நமக்கு மத்தியிலே முன்மாதிரி இளைஞர்கள் என்ற தலைப்பிலே நமக்கு மத்தியில் السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கொரட்டூர் மஸ்ஜித் ஐம்பரியா மகளிர் அரபு கல்லூரி நிர்வாகம் உரசைப்பட்டார ஜமாஅத் உலமா சபையுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த தலைமைத்துவ வழிகாட்டல் நிகழ்ச்சிக்கு தலைமையில் இருக்கிற மரியாதைக்குரிய இந்த வட்டார ஜமாஅத் உலமாவுடைய துணைத் தலைவர் எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் முகமது யஹ்யா மஸ்தகி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரை வழங்கியிருக்கிற தமிழக ஆலிம் மக்களை நேசத்திற்குரிய பெருந்தகை உங்கள் எல்லோருக்கும் மிக அறிமுகமான எங்கள் பேரத்திற்குரிய தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபையுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் அன்வர் பாதுஷா உதவி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கிற கண்ணியமிகு ஆலிம் மக்களே, அருமையான இந்த பள்ளிவாசல் அக்கப்பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுடைய நிர்வாகங்களே, அன்பின் பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய், அல்லாஹ் ஜல்ஜலாலுஹு ஒரு நல்ல நோக்கத்தில் கூட்டப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இளைஞர்களுக்கு அவர்களது வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற செய்தியை சொல்ல வேண்டிய கடமை பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ரெண்டு பேரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். உள்ளபடியே சொல்ல வேண்டுமானால் ஒரு நிறைய இளைஞர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும், அது நாம் பங்கேற்க செய்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி நாம் செய்வோம். நம்முடைய வீடுகளில் இருக்கிற சிறுவர்களை கூட நாம் அழைப்போம். சின்ன பிள்ளைங்க தானே, அவங்களெல்லாம் எங்க கேட்க போறாங்க, பெரிய பெரிய தயார் செய்திகள் எல்லாம் எப்படி அவங்களுக்கு போய் சேர போகுது என்று நாம் நினைக்க வேண்டாம். 7 வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை. எனவே நல்ல வார்த்தைகளை செவியேற்று செய்ய வேண்டும். இன்னொரு செய்தியை நான் சொல்லுகிறேன். அறிவு என்பது சொல்லப்படுகிற கருத்துக்களில் கொட்டப்படுகிற வார்த்தைகள் இல்லை. நன்றாக தெளிவாக நான் தெரிவிக்கிறேன். அறிவு என்பது சொல்லப்படுகிற செய்திகளில் கொட்டப்படுகிற வார்த்தைகள் இல்லை. அறிவு என்பது இதயத்தில் இருக்கிறது, அது இன்னொரு இதயத்திற்கு இடமாக. நாம் என்ன செய்வோம், சிறப்பான மனிதர்கள் வந்து சொல்லி வாழ்க்கின்ற போது அவர்களுடைய முகங்களை பார்க்கும். அந்த முகங்களில் இருந்துதான் அறிவு இடமாக. சத்தங்களே, அறிவாக்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அது சிறந்த செய்தி யார் என்று அதற்கான விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் சொல்லுவாங்க. அவர் முன்னோரை ஒரு மாணவர் உட்கார்ந்து இவரை மாணவர் என்று அந்த ஆசிரியர் ஏற்றுக்கொள்வாரானால் அவருடைய இதயத்தில் இருக்கிற மொத்த அறிவு இவருக்கு. இதுதான் சிறந்த செய்தி. செய்திக்காக ரொம்ப நாள் வெளியிட்டு போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் எல்லாம் அவர் இருக்கல, கொஞ்ச நேரம் தான் இருந்தார். ஆனா அந்த கொஞ்ச நேரம் இருக்கிற இருப்புக்குள்ளே செய்திகள் இடமா. எனவே இது போல சபைகள் நடக்கும் போது பையன் கேட்கல, ஆனா கொண்டு வந்து இருத்துவோம், அவன் முகத்தை பார்க்கணும். அதனாலதான் வெள்ளிக்கிழமை சும்மா போகிற போது எங்காவது ஒரு இடத்தில் மைக்கு சத்தம் கேட்ட
போதுமானது என்று நாம் இருக்கக்கூடாது. அந்த இமாமின் முகத்தை பார்க்கிற வண்ணம் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் வேண்மை இதயத்திலிருந்து இதயத்திற்கு இடமாகக்கூடிய ஒரு நூலாக வைத்திருக்கிறார் என்பது ஒரு ரகசியம். அதை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பள்ளிவாசல் மஸ்ஜித் நூறாக இந்த பகுதிக்கு இந்த மஹல்லா இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் இருக்கிற அசலுக்காக நிறைய நிகழ்வுகளை இந்த மக்களுக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி ஏற்பாடு செய்கிற போது அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, சந்தோஷம். நம்ம பிள்ளைகளையும் நாம என்ன செய்வோம், கூட்டிட்டு வருவோம். இதயத்திலிருந்து இதயத்திற்கு இடமாறக்கூடிய அப்படிங்கிற தத்துவத்தை மறந்து நல்லா செய்வோம். எனவே சொல்வதற்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இளைஞர்களுடைய நல்வழி காட்ட வேண்டிய பொறுப்பு ஆலிம்களுடையது, ஜமாத்துகளுடைய. ஏனென்றால் நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை வைத்துதான் இஸ்லாத்தை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். இஸ்லாத்தில் எந்த ஒரு அம்சமும் யாரை வைத்து நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் ஒரு இளைஞர் இருப்பார். வாங்கு சொல்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபி ஒரு இளைஞர். ஆனால் வாங்கி கனவை வந்தது வாங்குடைய வாசத்துக்கு முதல்ல ஒரு சஹாபிக்கு கனவை வந்தது. ஆனா அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கு சொல்லல, உங்களுக்கு கனவை என்ன வாசனம் வந்துச்சோ அதை உங்களுக்கு சொல்லுங்க சொல்ல வச்சாங்க. அதே போல வெற்றிகளுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததும் இளைஞர்கள் தான். கைபர் யுத்தத்திற்காக போகிற போது முதல் நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள், வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள், வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து நான் ஒருவரிடம் நாளை கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை கொடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு. வெற்றிகளை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமின் ஒரு தத்துவத்தை நீங்கள் இரண்டாவதாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமுடைய பிரதான செயல்கள் அனைத்தும் யாருக்கு ஒப்படைக்கப்பட்டது? இளைஞர்கள். திருக்குர்ஆனை தொகுக்கிற பொழுது செய்தது எல்லாம் என்கிற இளைஞர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. மக்காவை வெற்றி கொண்ட பிறகு மக்காவை நிர்வகிக்கிற பொறுப்பை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 வயதில் இருந்த அத்பாப் என்கிற ஒரு சஹாபியிற்கு ஒப்படைத்தார். இந்த நகரம் மக்கா நகரம் எப்படிப்பட்டது? மக்காவில் 1,00,000 மக்கள் இருக்கிற போது மதீனாவில் 400 குடும்பங்கள் தான் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. மக்காவில் 1,00,000 பேர் இருக்கும் போது மதீனாவில் 400 அப்படி எந்த ஊர் பெருசு? மக்கா பெருசு. மக்காவை ஜெயிச்ச போது மக்காவை நிர்வகிப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது இளவரை இருக்காங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் இந்த உலகத்திற்கு சாமானியமாக கிடைக்காத செய்திகள். அந்த செய்தியை எல்லாம் உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பெருமானார் மூத்தாக போது அம்மையாருக்கு வயது 18. ரசூலுல்லாஹ் மூத்தாக போது ஆயிஷா அம்மா வயசு அவர் 2230 ஹதீஸ்களை சம்பவத்துக்கு சொன்னாங்களே, அவருடைய இளம் பெண்ணால் தான் சம்பவத்துக்கு இவ்வளவு நன்மை. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் இதெல்லாம் நன்மைகள் பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறோம். அது எல்லாமே இளைஞர்களால் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து காரியங்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே ரொம்ப நெருக்கடியான ஒரு நேரம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் ரொம்ப சங்கடமான நேரமா இருந்துச்சு. எந்த நேரம்னா, ஆயிஷா அம்மா மேல ஒரு தப்பான பேரை கேள்வி கொடுத்தாங்க. ஆயிஷா அம்மா பத்தி ஒரு அவதூறு கேள்விப்பட்டாங்க. அந்த அவதூறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கல, மொத்த மதீனாவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டமான சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவு செய்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள். யாருக்கு ஆலோசனை செய்தார்கள் என்ற வரிசையை படிச்சீங்கன்னா எல்லோருமே இளைஞர்கள். தன் குடும்பம், தன் மனைவி விஷயத்தில் ஒரு தகவல் இப்படி பரிமாறப்பட்டிருக்கிற போது இதை எப்படி தான் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்ட போது ஆலோசனை செய்வது எல்லாமே இளைஞர்கள் தான். ஹதீஸுடைய விவரியாளர்கள் சொல்லுவாங்க, காரணம் என்னன்னா இளைஞர்களுடைய சிந்தனை ஒரு பக்க சார்பு இல்லாததாக இருக்கும். இளைஞர்கள் எப்படி சிந்திப்பாங்க? எப்பவுமே கொஞ்சம் வயசாகும் போது அவர்களுக்கு சாயல் வந்துடலாம். இளைஞர்களாக இருக்கும் போது சாயல் ஒரு பக்க சார்பு இல்லாததாக இருக்கும். இன்னொன்று, புதிய
புதியதாக இருக்கு. எல்லோரும் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க. நாங்கள் இளைஞர்கள் வித்தியாசமான புதியதாக சிந்திப்பார்கள். எனவே இளைஞர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை தந்தார்கள் என்ற செய்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சார பயணத்தில் அவர்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தலைவர் ரசூலுல்லாஹ் கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவங்க வஃபாத்தாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலே ஒரு படைப்பிரிவை ஏற்பாடு செய்தார்கள். ஒரு படையை ஏற்பாடு செய்தார்கள். அந்த படைக்கு போது ரோம அரசாங்கத்தை யதார்த்தத்தில் சொல்றதா இருந்தா அதுதான் முதல் யுத்தம். யுத்தம் அரசாங்கத்தை எதிர்த்து அரசு நடந்ததுதான் யுத்தம். அதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் ஒரு குழு சண்டைகள் தான். குறைசியில எதிர்த்து அந்த யூதர்களை எதிர்த்து நடந்த குழு சண்டைகள். ஒரு யுத்தம்னு சொல்லணும்னா மூந்தா யுத்தத்தை சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து தபூக் யுத்தத்தை சொல்லுவாங்க. யுத்தம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாத நேரத்துல ஒரு படையை திரட்டுறாங்க. யாரை எதிர்த்து? ரோமர்களை எதிர்த்து. ரோமர்கள் அன்னைக்கு இருந்த வல்லரசு, இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவை போல. அதை எதிர்த்து ஒரு படையை அவர்கள் தயார் செய்யும் போது அந்த படைக்கு அவர்கள் தகுதியாக தேர்ந்தெடுத்தது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சின்ன வயசுக்கார். இந்த படையில் யாருந்தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பெருமக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தலைவராக தேர்ந்தெடுத்தது அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஒரு விஷயத்துல ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம் சமூகத்தை உலகளாவிய பார்வைக்கு கொண்டு வந்த விஷயம் இதுக்குள்ள இந்த ஊருக்கு இஸ்லாத்தை படைக்கிறாதீங்க, அகில உலகத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு போங்க என்று முஸ்லிம்களை தூண்டிய நிகழ்வு அது. மௌத்தாவதற்கு முன்னால ரசூலுல்லாஹ் அரபு இஸ்லாமிய நாடாக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது சவுதி அரேபியாவுடைய இன்றைய நிலப்பரப்பு மொத்தமும் இஸ்லாமிய நிலமாகிவிட்டது. யமன் முஸ்லிம்களுடைய நிலமாகிவிட்டது. பஹ்ரைன் முஸ்லிம்களுடைய நிலமாகிவிட்டது. அரபு நிலம் முழுக்க முஸ்லிம்களுடைய நிலமான பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் போது பக்கத்தில் இருக்கிற ஆறுகளை நோக்கி ஆறுகளை தேர்ந்தெடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கி உதவுகிறது. எனவே அருமையான சகோதரர்களே, நாம ஒரு தகவலை நல்லா தெளிவாக புரிந்து இல்லாம சமுதாயம் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பெரிய காரியங்களையும் இளைஞர்களை முன்வைத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். எனவே அதனால அந்த இளைஞர்களை குறித்து நாம சிந்திக்கணும். நம்ம வீடுகள்ல இருக்கிற இளைஞர்களை குறிச்சும் நாம இளைஞர்களாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்கணும். நம்முடைய வீடுகளில் இருக்கிற வளரக்கூடிய இளைஞர்களை குறித்து நாம அவங்களை ஆக்ககரமானவர்களாக உருவாக்கி விடுவதற்கு நாம் உறுதியை யாராவது தாடி அடைக்காதவர்களா இருந்தீங்கன்னா இன்ஷாஅல்லாஹ் இந்த இடத்தை விட்டு வெளியிடுவதற்குள்ள ஒரு ஆக்ககரமான செயல்திறன் ஏதாவது நன்மைகளை செய்கிறது அப்படின்னு முயற்சி. நம்ம வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்கன்னா அவங்கள ஆக்ககரமான இளைஞர்களாக உருவாக்க முயற்சி செய்யணும். பெற்றோர்களாக இருக்கிற நாம பிள்ளைங்க விஷயத்துல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா அவங்கள சந்தோஷம் ஆசைப்படுறது என்ன, நல்லவங்களா வச்சுக்கணும்னு நினைக்கிறது கூட கம்மி. அச்சுல நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க எங்க பிள்ளைங்களுக்காக துவா செய்யணும். என்ன துவா? நான் ஒரு நாள் தயாராக இருப்பேன். ஏன்னா நம்மளுடைய பெரிய கவலை யாரும் செய்யுது பிள்ளைங்களை பத்தி இருந்தான். அதனால நான் அதுக்காக ஒரு தயாராக வச்சிருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க எங்க பிள்ளைங்களுக்காக என்ன துவா. நான் அவங்களுக்கு திருப்பி கேட்பேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நல்லா படிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். இப்படியே சொல்லுவாங்க. நம்ம வேற ஏதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நினைப்பிருக்கா? இங்க இருக்கிற அருமை தாய்மார்களுக்கு நான் கேட்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது நினைப்பிருக்கா? சாலியானவர்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கூட நமக்கு இல்லை. அடிப்படை நமக்கு இருக்க வேண்டியது சாலியானவர்களாக இருக்கணும்னு சிந்தனை அது கூட இல்லை. அப்படி உள்ள டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், செய்தி வியாபாரம் செய்யணும்,
அல்லது ஒரு நல்ல ஐடி ஜாப் கிடைக்கணும், அல்லது அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு வாங்கணும், இப்படி சிந்தனை இருக்கிற இப்படி கூட நினைக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கேட்க வேண்டிய முதல் துவா என்னன்னா, என் பிள்ளைகளை எனக்கு மகிழ்ச்சியானவர்களாக, எனக்கு கண்ணுணர்ச்சியாக சிவாஜினா என் பிள்ளைகளை எனக்கு கண்ணுணர்ச்சியாக்கு. நீ ஐடி படிக்க வச்சுங்க, அமெரிக்கா விசா வாங்கி கொடுத்தீங்க, அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், உங்களுக்கு என்ன நன்மை? கையிலேயே சம்பாதிப்பான், நீங்க கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். ஆனா உங்க மனசு சந்தோஷப்படுமா? உங்க குழந்தைகளை நீங்க பார்க்க முடியுமா? வேற குழந்தைகளை பார்க்க முடியுமா? அவனுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டா அப்பா அம்மாவை கூப்பிடுவான். அவனுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அப்பா அம்மாவை கூப்பிடுவான். அங்க கூட்டி அனைவரும் ஒரு நரக வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்க. எத்தனை பேருடைய அனுபவத்தை நம்ம கேட்கிறோம். அப்ப நாம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? கண்டுபிடிச்சி கிடைக்கும். எதுல கண்டுபிடிச்சி அப்படின்னு நாம முடிவு செய்யணும். அதுதான் எதுல கண்டுபிடிச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்டுபிடிச்சி என்னன்னா, நான் முஸ்லிமா இருக்கேன், முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை அல்லாஹ்வுடைய காபாவை கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் வஜ்அல்னா முஸ்லிமீன் லக குல்லியனா உம்மத்தன் முஸ்லிமன். யா அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக்கு, நீங்கள் சந்ததியை முஸ்லிம். அது எல்லாம் நாமத்தில் இருக்கிற விஷயம். நாம நம்ம பிள்ளைகள் விஷயத்துல எப்படி கவலைப்படணும் அப்படின்னா, நாம கவலைப்பட்டா அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தும். அப்பதானே நம்ம அதுக்கேற்ப துவா செய்வோம். எல்லாம் எங்க பிள்ளைகளை முஸ்லிமாக்கி அப்படின்னு நாம துவா செய்தா அல்லாஹ் அதுக்கு மோபிட் செய்வான். யாரெல்லாம் எங்க பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி, யாரெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து கேட்டா அது மட்டும் கிடைக்கும். அது கிடைக்கும், அது கிடைக்கும். அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது தேவைதான். எல்லாம் சிறப்பாக நடக்கிறது அவசியம் தான். அதுக்கு மேல நாம் முஸ்லிமாக இருப்பது, சாயாக இருப்பது, பெற்றோர்களுக்கு கண்ணுணர்ச்சியாக இருப்பது மிக முக்கியம். அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். அந்த சிந்தனை அவசியம். அடுத்த தலைமுறை சிறப்பாகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை என்ற சிந்தனை இருக்கணும். எனக்கு அடுத்த தலைமுறை எப்படி வரணுங்கிற சிந்தனை. நம்ம பெரும்பாலும் நாம இலக்கில்லாமல் பயணிப்பவர்களாகவே இருக்கும். பஸ்ல ஏறிட்டு வந்துட்டோம், கண்டக்டர் வராது, எங்க போகணும்னு கேட்கிறாரு. பஸ் எங்க போதும் அங்க போகணும் அப்படின்னு சொன்னா என்ன காலையிலே கொடுத்தாங்க. நான் பஸ்ல போறது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். பஸ்ல ஏறிட்டு வந்துருக்கேன், பின்னால் உட்கார்ந்த காலத்துக்கு கப்பல் போட்டான், மேல காலத்துக்கு மேல போட்டா என் மக்கள் கோழி கொடுத்தது அவன் காலத்துக்கு கண்டக்டர் வராது. கால எடுப்பாங்க, அங்க இருந்தா அவனுக்கு என்ன கஷ்டம் கேட்கும். அதுக்கு எடுத்து டிக்கெட் எங்க போகணும், பஸ் எங்க போகுது, பஸ் எங்க போகுது, நீ எங்க போப்பாரு கேட்டா அவன் வந்து பஸ் எங்க போகுது திருப்பி கேட்கிறான். கண்டக்டர் நெத்தியில அடிச்சு சொல்லுவான், நம்ம இலக்கில்லாம் பைத்தியக்காரன் ஆக்கி விடுவான். அவன் உலக மக்களால் இலக்கில்லாமல் தான் நம்ம வாழ்க்கை. நம்ம பிள்ளைகளை எல்கேஜி யூகேஜிக்கு கொண்டு போய் சேர்க்கிற போதே நம்மிடத்தில் ஒரு இலக்கு வேண்டாமா? பிள்ளை எப்படி வரணும்? இன்னும் மாணவர்களுக்கு குழந்தை பெற்றுகளுக்கு முன்னாலேயே இலக்கு வேண்டும். குழந்தை பெற்றுகளுக்கு முன்னாலேயே இலக்கு. குழந்தைகளுக்கு முதல்ல காதுல நல்லா சொல்லி வாக்கு சொல்வது சும்மாவா வாக்கு சத்தம், வாக்கு சத்தம். இந்த குழந்தையை முஸ்லீமாக்கட்டும், கேட்கிற திறன் மட்டும்தான் இருக்கு. அந்த நேரம் குழந்தைக்கு அந்த நேரத்தில் என்ன சக்தி கேட்கிற திறன் மட்டும்தான் இருக்கு. அதை கேட்கிற திறனால் அது முஸ்லீமாக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்கு சொல்கிறது. அது சுமைக்கிற படைக்கிறது. அதனால தான் சொல்லி சுமைக்கிறது. அந்த குழந்தையே முஸ்லீமாக்கிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. நாம நம்மளுடைய எண்ணத்தை எப்போதும் சரி செய்யும். நல்லா தோஃபிக் செய்வானா? இருக்கிற இளைஞர்களை நாம் கேட்டுக்கொள்வேன். நான் சாலிமான ஆக்கரமான ஒரு இளைஞராக இருப்பேன் என்று முடிவு செய்து இந்த அறையை நம்புகிறேன். நம்
நம்முடைய வீட்டுல இருக்கிற பசங்க இருப்பாங்க. நீங்க எதையுமே நாம சாதிக்கிறது இல்லை, எதையுமே நம்ம சாதிக்கிறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டுக்காரர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரர். ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அபூ லஹப். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் உக்பா. உக்பத்துக்கு நபி ரெண்டு பேரும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சார்பு பக்கத்து வீட்டுக்காரர். ஈமான் ஆதரவாய் பிரிச்சுதா கிடைக்கல. எங்கேயோ 10,000 மைலுக்கு அப்பால் இருந்த ஓய்சு கருதி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈமான் ஆதரவு வாய்ப்பு கிடைச்சது, இவங்களுக்கு கிடைக்கல. அதனால இதுல எதுவும் நம்ம கையில இல்லைங்க, அல்லாஹ் நாடுறது. நாம என்ன செய்யணும்? நீயத் வச்சு யாரெல்லாம் வாய்ப்பு நீயத் வச்சு நீ எங்களுக்கு திரும்பி செய்வாயாக கேட்கணும். தாய்மார்கள் இருப்பாங்க. நான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பிள்ளைகள் விஷயத்தில் முதலில் உங்களுக்கு நல்ல எண்ணம், பேரெண்ணம் வேணும். இப்ப பெரியவனா வரணும், பெரியவனா எப்படி பெரியவனா வரணும் அதுக்கப்புறம் சொல்லுவோம். பேரெண்ணம் வேணும். நீங்க தான் குழந்தை பிறக்கும் போது அந்த பேர் என்ன இருக்கும்? நம்ம முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது 7ஆம் நாள் அவருக்கு அகீகா கொடுத்தார். அப்துல் முத்தலிப் அகீகா கொடுத்து அந்த குழந்தையை தூக்கிட்டு காபாவுக்கு முன்னால வந்து பேர் வச்சார். எல்லாரும் சுத்தி குளிச்சாங்க. பேர் வச்சார் முஹம்மது. இது ஆச்சரியமா இருந்தது அந்த காலத்துல. ஏன்னா எல்லாரும் எப்படி பேர் வருவாங்க? அப்துல்லா, லாத் கடவுளை நடுவே அடிக்கடி, அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸா கடவுளை அடிக்கடி, இதுதான் பேர் வைப்பாங்க. இவர் என்ன பேர் வச்சாரு? முஹம்மதுன்னு பேர் வச்சார். முஹம்மதுன்னா என்ன அர்த்தம்? மிக பெரும் பாராட்டு பெறக்கூடியவர் அர்த்தம். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, அதை பேசணும். மிக பெரும் பாராட்டு பெறக்கூடியவர் அர்த்தம் வச்சார். அப்படி அந்த பேர் வச்சார். சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க, என்ன வித்தியாசமா பேர் வைக்கிறீங்க? யாராவது ஒரு குழந்தைக்கு வல்லல்னு பேர் வச்சாரு, வல்லல்னு பேர் வச்சா நான் கேட்பா இல்லையா? அது மாதிரி சுத்தி இருக்கவங்க கேட்டாங்க, என்ன முஹம்மதுன்னு பேர் வைக்கிறீங்க? அப்ப அப்துல் முத்தலிப் சொன்னார், இந்த பூமியில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்த குழந்தையை பாராட்ட வேண்டும் என்று நான் ஆசை. இதுதான் ஒரு பாட்டனாரின் பேர் என்ன? அப்ப அல்லாஹ் எப்படி செஞ்சா பாருங்க, பூமியில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வானத்தில் இருப்பவர்களும் பாராட்டுகிற ஒரு குழந்தையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அடிப்படையில் தேவைப்படக்கூடிய ஒரு சிந்தனை யாரும் இருக்கிறதுனா பெற்றோர்கள். அவங்க கிட்ட என் புள்ள எப்படி வரணும் அப்படிங்கிற தெளிவு, நீயத்து, அந்த குழந்தை சாலியானவனாக ஆச்சரியமானவனாக வர வேண்டும் என்ற நீயத்தை வச்சு நாம துஆ செஞ்சா அல்லாஹ். அதனால நாம என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பலர் வந்து நீங்க துஆ செஞ்சீங்க, நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா ஆச்சரியமான சாலியான குழந்தையாக ஆக்கணும்னு துஆ செய்யணும். இதுவரைக்கும் குழந்தையை பெற்றுவதே நம்ம அந்த இயற்கையில வச்சுக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கும் போது தெரியாது, பிஸ்மில்லா சொல்லாலையும் இடையில பிஸ்மில்லா சொல்லிக்கலாம், அதனால பரவாயில்லை. இப்போது அந்த நியத்தை நாம் வச்சுக்கலாம். அதான் பெற்றோர்களால் உங்களிடத்தில் சொல்வேன், இந்த அருமையான உலமாக்கள் ஏற்பாடு செய்த சபை மஸ்ஜிது நூர், மஸ்ஜிது நூர் பேரு சந்தோஷப்பட்டு மஸ்ஜிது நூர்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சபை. இந்த சபையில் வெளியே போகும்போது நீங்க என்ன நியமிக்கிறீங்க? பிள்ளைகளை நாங்கள் சாதிமானவர்களாக ஆக்கிரமானவர்களாக நியத்தை நல்லா தோல்வி செய்வாங்க. நம்முடைய இளைஞர்களுக்கு நல்லா இதாயத்தை அவருடைய பொறுப்புள்ளவர்களாக அவர்களால் இயன்ற நற்காரியங்களை கண்காணிப்பு செய்வதற்காக, அதே போல அடுத்த சமூகத்திற்கு செயல்படுவதற்காக நம்முடைய இளைஞர்கள் படித்தவரை செல்வதற்கு இளம் ஆண்களும் இளம் பெண்களும் படித்தவரை செல்வதற்கு நல்லா பாதுகாக்கப்படுவானாக. நன்னுடைய பாதுகாப்பில் அவர்களை வழிநடத்துவானாக. அவர்களுடைய வெற்றியை பிடித்து நேர்வழி பக்கம் சேர்ப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல இளைஞர்கள், வெற்றிகரமான இளைஞர்களுக்கு 2 இயல்பு சொல்றான். யார் விஷயத்தில் பேசும்போது சொன்னா, துணை தோழர்கள் விஷயத்தில் பேசும்போது சொல்றான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரத்துல் கஹஃப் ஓத சொன்னாங்க. அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி அவர் கஹஃப் அத்தியாயத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த அத்தியாயத்தில் அவர் சொல்றார், அல்லாஹ் நான் 7 வயசுல இருந்து சூரத்துல் கஹஃப் ஓதிட்டு இருக்கேன். இத்தனை வயசுல இருக்கும்போது இப்ப எனக்கு புதுசா என்ன நினைப்பு வருது,
ரசூலுல்லா வாரம் ஓத சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? சொன்னது யாரு? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு ஆராய்ச்சி செய்தேன் அப்படின்னு அவருடைய ஆராய்ச்சி முடிவை அவர் சொல்றார். அந்த என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையை தடமாறாமல் பாதுகாக்கிற சக்தி அதை உரிய செய்திகள் சொல்வதற்காக காலம் செல்ல செல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? நாம ஒரு காலகட்டத்துக்கு தான் மாற்றிக்கிறோம். அப்ப அந்த காலத்தினுடைய மாற்றம் வரும். பாருங்க, எவனாவது இப்படி பாதி மறிச்சு பாதி இருக்கலாம், பாதி கொண்டு எடுத்து பாதி நீக்க போடலாம். என்ன சொல்லுவோம்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? பழைய இளைஞர்கள் இருக்கு இல்லைங்களா? பாதி முடி வச்சிருக்காங்க, பாக்குறேன் முடி இந்த முடி சுற்றி வச்சிருக்கேன், தலையில வேற மட்டும் முடி சுற்றி வச்சிருக்கேன், கீழே போட மாட்டேன். என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு இதாயம் தலை போகிற விஷயம் தான். நம்ம மாணவர்கள் நமக்கு வழிகாட்டி சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் மீறி வரணும் நினைக்கும் போது சிறப்பான இளைஞர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க சில இளைஞர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தொண்டர் மாத்தே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தொண்டர்கள் பல பேர் இருந்தாங்க. அது ஒரு தொண்டர் மாத்தேயுடைய மாந்தர்கள் அவரையும் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க அல்லது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையான கொள்கையை அப்படியே மக்களிடம் போய் சேர்ப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தொண்டர்கள் பல பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால கிறிஸ்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு வேறுபாடுமாக இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கருத்தை சரியா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் தான் மாத்தேயு. அதனால நம்முடைய மாற்றத்திற்கு மாத்தேயு ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற வழக்கம் கூட இருக்கிறது. அவர் உருவாக்கின இளைஞர்கள் இருந்து ஊழே எப்படி இருக்கிறது, சிலைமாற்றத்தில் மூழ்கி கிடக்கிற போது அவருடைய கொள்கைக்கு ஆட்பட்ட இளைஞர்கள் அந்த சிலைவணக்கத்திற்கு போகாமல் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்திற்கு ஒரு அதிசயமாக ஆக்க நினைச்சார். அவங்க அந்த ஊர் மக்கள் பேசி பார்த்தாங்க, நடக்கல. அதனால இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலான்னு வெளியே போனாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை ஒரு குகையில் தங்க வைத்தார். ஜோர்டான் பக்கத்துல இன்னும் அந்த குகையில் தங்க வைத்தார். 300 வருஷங்கள் அவர்கள் தூங்கினார். 300 வருஷங்கள் அசத்துள்ளார் சொல்லிட்டார். 300 வருஷங்கள் அவர்களை தூங்க வைத்தார். அதற்கு பிறகு ஒரு காலமாற்றம் ஏற்பட்டு மூமின்களுடைய எண்ணிக்கை பெரிய கால சூழ்நிலையில் அவர்களுடைய ஈமானுக்கு இன்னும் அதிக வலு கொடுப்பதற்காக இளைஞர்களை அல்லாஹ் தஆலா திரும்ப அவர்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பினான் என்று சொல்றார்கள். அந்த வரலாறு பல செய்திகள் சொல்ற செய்தி என்னன்னா, மாற்றத்தை நீங்க நினைக்கிற மாதிரி 1-2 வருஷத்துல வந்துடாது. 1-2 வருஷத்துல வந்துடாது. இங்க மார்க்கு எத்தனை வருஷம் பிடிச்சிருக்கு? 3 வருஷம். ஆனா சமூகத்துல நீங்க எல்லாம் இருக்கிற அரசியல் நகரத்தை பார்த்து நம்ம மனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றம் நிச்சயமாக வரும். எது நன்மையோ எது நீதியோ அதுதான் நிலைக்கும். அநீதியும் அக்கிரமும் அழிந்து போகும். ஆனால் அதுக்கு அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் நடத்துறாரு. அது கொஞ்சம் காலம் இருக்கும். அப்படி காலம் பிடிச்சுதான் அந்த மாற்றம் ஏற்படும். இந்த இளைஞர்கள் இந்த உலகத்திற்கு எந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்பனையாக இருக்கிறார். அவங்க ஒரு ஆக்கிரமான சாலியான ஒரு ஆக்கிரமான இளைஞர் தான் படிப்பனையாக இருக்காங்க. அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது 2 வார்த்தை சொல்றாங்க. இன்னும் வித்தியத்தும் அவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள். ஈமான் கொண்டிருந்தாங்க. ஈமான் கொண்டதனாலே நான் அவங்களுக்கு என்ன கொடுத்தேன்னா நான் அவர்களுக்கு நேர்வழி. 2 வாசகத்தை ஒவ்வொரு இளைஞனும் மனசுல வச்சுக்கிட்டா அல்லாஹ் அவர் சிறப்பாக இருக்கிற இளம் சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு 2 வாசகம். ஒண்ணு, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நான் அவர்களுக்கு நான் நேர்வழியை அறிவிக்கிறேன். அதனால இன்னைக்கும் கூட மோட்டிவேஷனல் சொல்றாங்க பாருங்க. அவர் சொல்ற செய்தி, இளைஞர்கள் முன்னேறுவதற்கு சொல்ற செய்தி என்னன்னா,
சாலிட் ஃபைத். என்ன சொல்றான்? உறுதியான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. ஆனா இவன் என்ன சொல்லுவான்? உன் மேல உறுதியான நம்பிக்கையை சொல்லுவான். சாதாரண மோட்டிவேஷனல் டாக்டர் என்ன சொல்லுவான்? உன் மேல நம்பிக்கையை சொல்லுவான். நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ் சாலிட் ஃபைத், அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை. அப்படி அதாவது அசைவில்லாத, ஆட்டமில்லாத, சிதறமில்லாத ஒரு நம்பிக்கை. அது வெளியே சாத்தியமா இருக்கும். அல்லாஹ்தான் எல்லாருக்கும், அல்லாஹ்தான் எல்லாருக்கும். அதை நம்ம குழந்தைகிட்ட வளர்க்கணும். நான் சம்பாதிச்சு காசு கொடுத்து வருவேன்னு சொல்லக்கூடாது. நான் சம்பாதிச்சு இது நான் கட்டின வீடு அப்படின்னு சொல்றது. இது அல்லாஹ் எல்லாமே வந்து மாற்றத்தை விதைப்பதற்கான விஷயங்கள் தான் இதெல்லாம். நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி பழகிற போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன தரும்? அப்பா வாங்கி கொடுக்குறோம், ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம், ஒரு காய் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். இது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சிந்தனையை விதைக்கிற விஷயம். எல்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி கொடுக்குறது யாரு? வாங்கி கொடுக்குறது யாரு? உண்மையா சொல்றது, உண்மையா சொல்றது. ரிஸ்க் தரது யாரு? அவர் இருந்து கம்பெனி, கேள்விக்கிட்டே இல்லையா? ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வருதா இல்லையா? என்னடா அதான் சொல்லிக்கிறோம், கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு சொல்லுதா இல்லையா? கம்பெனிக்கார மாசம் 24 சம்பளம் போட்டாதான் அடுத்த நாள் ஜாலியா இருக்க முடியும். அப்ப அவனால கொடுக்கிறவன் தோணுமா இல்லையா? அங்கெல்லாம் அல்லாஹ் யோசிச்சு சொல்றான், சொல்றது பாக்கியார் அல்லாஹ் யோசிச்சு சொல்றான், நீங்கள் விதை விதைக்கிறீர்களா, நான் விதைக்கிறேன். நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் விவசாயம் பண்றேன். யார் விவசாயம் பண்ற? சொல்லுங்க, யோசிக்கிறீங்க. விவசாயி தான் விவசாயம் பண்றாரு சொல்லுது. ஏதாவது வரலாங்க, விவசாயி தான் என்ன பண்றாரு? ஒரு நிலம் வாங்குறாரு, அதை சுத்தம் பண்றாரு, கிணறு போடுறாரு, பாதுகாக்கிறாரு, விலை மகசூல் வரும்போது அதை எடுத்து வியாபாரம் பண்றாரு இல்லையா? ஆனா அல்ல அங்கதான் நம்ம கேட்கிறான், நீ விவசாயம் பண்றியா? நான் அப்ப எல்லாம் யோசிச்சு வைக்கிறான், ஏதோ ஒரு செய்தி. இப்ப நாம என்ன செய்யறோம்? நாம என்ன செய்யறோம்னு பார்க்கிறோம். நாம என்ன செய்யறோம்னு பார்க்கிறோம். நாம என்ன செய்யறோம்? நிலம் வாங்குறோம், நிலத்தை சுத்தம் பண்றோம், உழுது விதை போடுறோம். அவ்வளவுதான் நாம செய்யறது. அந்த விதையை வெடிக்க செய்வது அதுதான் பாலிக்கு அப்பிவர்ணமான பாலிக்கு. நான் தெரியுமா சொல்றேன், ரிஸ்க் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறதுல ஒரு அழுத்தமான சிந்தனை போக்கி நம்ம ஆண்களிடத்தில் வேண்டும், பெண்களிடத்தில் வீட்டுக்காரர் கொண்டு வந்தது தாய்மார்கள் நினைக்கிறாங்க. கடை வச்சிருக்கோம் கிடையாது தாய்மார்கள் நினைக்கிறாங்க. அத்தா அம்மா போட்ட நகை வீட்டு தாய்மார்கள் நினைக்கிறாங்க. தாய்மார்களுக்கு அப்படி நினைக்கிறாங்க. அங்கதான் சிந்திக்கணும். ரிஸ்க் யார் கிடைச்சதில்ல, எல்லாம் கிடைச்சதில்ல. ரிஸ்க் யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். கரெக்ட் தானே? இந்த விதையை விதைக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை. அது எப்படி விதைக்கிறது நம்ம கிட்ட எந்த விவசாயியாவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா? ஐயா 18 தான் போட்டேன், ஐயா 18 வரும் என்று இந்த விவசாயியும் சொல்ல முடியாது. அவரால் சொல்லலாம், நான் இவ்வளவு விளைப்பட்டிருக்கேன், இதுல இவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்லுவாரு, விதைகளை விதைக்க செய்பவன் அல்லாஹ். இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மாசம் 50,000 லாபம் இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, உங்களோட அதே கடை, அதே செட்டிங்ஸ், அதே ஆளுங்க எல்லாம் வச்சிருக்காரு. உங்கள மாதிரி அவரும் செலக்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு வியாபாரம் நடக்கும் உத்தரவாதம் இருக்கா? இருக்குங்களா? இல்ல. அப்ப ரிஸ்க் கொடுத்தது யாரு? கடை வைக்கிறதுனால ரிஸ்க் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் யார் கொடுக்குறா? அல்லாஹ் கொடுக்குறா. எங்க ஊர்ல நான் பார்த்தது 2 சகோதரி, ஒரே அக்கா அம்மா
2 சகோதரிகள். அதுக்கப்புறமா மல்டி மில்லியனுடைய மனை. இன்னும் சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன், அவங்க வீட்டுக்கு முன்னாடி 20 கார். உலகத்துல எதுவெல்லாம் விலை உயர்ந்த கார்களோ அந்த கார்கள் தான் அவங்க வீட்டு. அவங்களுடைய தலை சந்திச்சு அவங்க ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஆசை. இன்னைக்கு 2 சகோதரிகள் ஒரே தாயத்தை பிறந்தவர்கள் தான். அக்காவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை, தங்கச்சிக்கு இவ்வளவு சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா யாராவது கிடைச்சது? அக்கா அம்மா கல்யாணம் கிடைக்கும் போது பாரதமே கல்யாணம் கிடைச்சிருப்பாங்க, கல்யாணம் கிடைச்சிருப்பாங்க. பின்னால் ரிஸ்க் வந்தது அல்லாஹ். அதனால ரிஸ்க் தருவதுதான் அல்லாஹ். இந்த ஈமானை உரத்து நம்முடைய இதயத்தில் வைக்க வேண்டிய கடமை நம்முடைய இதயத்தில் வைக்கலாம். நம்முடைய கல்விகளுடைய ஈமானுக்கு உதாரணம் காட்டுகிற போது அறிஞர்கள் சொல்லுவாங்க, இளைஞர்களின் ஈமானுக்கு உதாரணம் போகும்போது தன்னுடைய படுக்கையில படுக்க வச்சாங்க. இதெல்லாம் தெரியுமா? தன்னுடைய படுக்கையில ரசூலுல்லா படுக்க வச்சாங்க. படுத்தது என்ன மாதிரியான வேலை? மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிறேன் வேலை தானே. உங்களை கொல்ல வர போறாங்க, அந்த இடத்துல என்ன படுக்க சொல்றீங்க? படுக்க சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வர மரணத்தை, ஏன்னா கொல்ல வர்றவன் முகத்தை திறந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிதான் கொடுக்கலாம். தூங்கிட்டு போற வாய்ப்பு மக்கள் அப்படி கூட செய்யல. அந்த அளவுக்கு அவங்க நாகரிக வரைக்கும் பார்த்துருக்காங்க. அந்த இடம் எப்படிப்பட்டது? போவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடம் தானே. அறிவியல் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து சொல்லிட்டாங்க. நான் படுத்துட்டேன், அன்னைக்கு தூங்குற மாதிரி எப்பவும் நிம்மதியா நான் தூங்குறது. அன்னைக்கு தூங்குற மாதிரி நிம்மதியா நான் தூங்குறது. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹில படிச்சு வைக்கும்போது என்ன சொன்னாங்க? நீ படுத்துக்க, 3 நாள் கழிச்சு என் குடும்பத்தை கூப்பிட்டு குபாவுக்கு வந்து சேருன்னு சொன்னாங்க. 3 நாள் கழிச்சு என் குடும்பத்தை கூப்பிட்டு குபாவுக்கு வந்து சேருன்னு சொன்னாங்க. சொன்னது யாரு? என்ன நடக்காது? இந்த உலகமே ஒன்று திரண்டிருந்தாலும் நடக்காது. அதற்கு அறிவியல் ஆகுதார்கள் அவர்களை இளைஞர்கள் ஈமான் உதாரணமாக சொல்றாங்க. எப்படி ஈமான்? எப்படி ஈமான்? அந்த ஈமான் உறுதியாக இருக்குமானா அல்லாஹ் எல்லா நிலையிலும் நம்ம நல்லா இருக்கு. இந்த சாலிட் ஃபைட்டுகள் தான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை தருமா. இன்னைக்கு நம்ம அல்லாஹ் போறேன் அல்லாஹ் அப்படி ஆக்கிடாத, இந்த புதியில அப்படி ஆக்கிடாத. இன்னைக்கு உலகத்துடைய வளர்ச்சி, இன்னைக்கு மக்கள் மத்தியிலே வளர்ந்து வருகிற சுதந்திர சிந்தனை என்ன வேணாலும் பேசுறது, என்ன வேணாலும் ஒரு பெயர் சொல்றாங்க. முகமது நபி ஆயிஷாவை திருமணம் செய்திருக்க வேண்டியதில்லை, ஒரு முஸ்லிமை திருமணம் செய்திருக்க வேண்டியதில்லை. இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு நல்லதை சொல்லி தருவது யார் சொல்றா பாருங்க. உலகமே இந்த உலகத்தில் மக்களை நல்வழிப்படுத்தியது இஸ்லாத்துக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிற போது முஸ்லிமா இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றா? நல்வழிப்படுத்தலை. ஆயிஷா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதில்லை. உலகத்துல பாக்கியமான கல்யாணம், அது மாதிரி பாக்கியமான கல்யாணம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி ஆயிஷா அம்மாவை போல பயன்படுறது வேற எங்கேயும். ஆயிஷா அம்மாவின் கல்யாணம் நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா அது ஒரு இன்டென்ஷன், ஒரு நோக்கம் இருக்கிற இல்லையா? அப்படி ஒரு நோக்கம் நிறைவேறதுல ஆயிஷா அம்மா அளவுக்கு நோக்கம் நிறைவேறது யாரு? அவ்வளவு தீவிர செய்தியை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்ந்தவங்க ஆயிஷா. இதை பற்றி என்ன வாய் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாம பேசுகிற காலகட்டத்தில் நான் இன்னொரு செய்தி பல இடத்துல சொன்னதுதான் சொல்றேன். பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார், பெண்களுடைய சிந்தனை போக்கு மாறிக்கொண்டிருக்கிறார். கேரளாவிலிருந்து சவுதியில் பார்த்த ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க அங்க அனுமதி இருந்ததுனால கேரளாவில் வந்து கல்யாணம். அப்படி திருமணம் செய்து கொள்வதை கையெழுத்தி வரவேற்பதற்கு சமூகம் தயாராக இருக்கு. நமக்கு எதிரான சமூகம் தயாராக இருக்கு.
சூழ்நிலையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையிடத்துல ஃபைட் அப்படிங்கிற நம்பிக்கை விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. வராம நம்ம பாதுகாக்கணும். அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் அது நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா. அதற்கு சொன்னாங்க, நீங்க இந்த பெற்றோரை நீங்க சின்ன வயசுல மதிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களை மதிக்கிற அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படிங்கிற ஹதீஸ்ல என்ன செய்தி இருக்கு? உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குங்கிற செய்தி இருக்கு. இப்படி நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கையில என்ன செய்வோம்? இயற்கை தான் மதிக்கணும். அவர் பெற்றாலும் சரிதான், இயற்கை இவ்வளவு மதிக்கணும், இவ்வளவுதான் ஏன் மதிக்கணும், இப்படி எல்லாம் ஏன் மதிக்கணும் என்று சிந்திக்கிற நிலை வந்துவிடும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில நாம அவங்களுக்கு நல்ல ஸ்கூல் சேர்த்துக்கணும், நல்ல ஸ்கூலிங் சேர்க்கணும், அவங்கள கஷ்டப்படாம அடாம அவங்கள வளர்க்கணும். அவங்க அழுதுட்டா தாய்மார்களுக்கு எல்லாம் பையன் டியூப்பை வாங்கி கேட்கிறான், டியூப்பை வாங்கி கேட்கிறான். அத்தா சொல்றாரு, அவங்களுக்கு வளர்க்க இப்பதான் ஸ்கூல்ல காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் போயிருந்தான், வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கேட்கல. அம்மா என்ன செய்யறாரு? அவன் கேட்கிற ஆசைப்பட்டு கேட்கிறான், வாங்கி கொடுங்க, நிர்பந்தப்படி வாங்கி கொடுக்குறாங்க. ரெண்டே நாள்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நடக்குதா இல்லையா? நாம நம்ம பிள்ளைங்க விஷயத்துல ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது, அவங்களை அளவிடாம பாதுகாத்துக்கிறது எல்லாம் கவனம் செலுத்துறமா இருக்கலாம். அதை விட நாம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இவங்களுடைய ஃபைட்ஸ், இவர்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது. அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடு என்னவோ அதையெல்லாம் நாம் செய்யலாம். அதுதான் நான் சொன்னேன், இது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் வாழ்ந்தது, அல்லாஹ் நானும் வியாபாரம் செய்ய நானும் இப்படி இல்லை, அல்லாஹ் நமக்கு இந்த வசதிகளை எல்லாம் கொடுத்தான், இப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோம்னு அந்த குழந்தைகளுக்கு ஈமானிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். இளைஞர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு தேவை பெரிய விஷயம் ஈமான். அல்லாஹ் தாய்லாக வளர்த்தால்தான் அதுல கொண்டு போய் சேர்க்கணும். அதுல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன வழினா, மதிப்பதை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈமான் எப்படி வரும்? ஈமான் வர்றதுக்கு வழி என்ன? மதிக்கிறத மதிக்கணும். எதை மதிக்கணுமோ அதை மதிச்சா ஈமான் தானாக அல்லாஹ்வை மதிக்கணும், ரசூலுல்லாஹ்வை மதிக்கணும், பெற்றோர்களை மதிக்கணும், உறவினர்களை பெரியவங்களை மதிக்கணும். அப்படின்னு எதை மதிக்கணுமோ அதை மதிக்கிற வழியை சொல்லி கொடுத்தால் ஈமான். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துற வீடுன்னு எனக்கு தெரிஞ்சதிலிருந்து பொது இல்லாம நான் அதை தொட்டதில்லை. ஒரு மதிப்பு கொடுத்தா அந்த மதிப்பினுடைய அளவுக்கு என்ன கிடைக்கும்? ஈமான் வரும். அதனால நான் சுருக்கமா நம்முடைய முன்னோர்கள் காபாவை நோக்கி காட்டிக்க மாட்டாங்க, தாய்தர்மத்தை நோக்கி காட்டிக்க மாட்டாங்க. பெரியவங்க இருக்கும்போது அவங்க முன்னாடி உட்கார மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் இருக்கும் அவன் பாட்டு டிவி போட்டு பார்த்துருந்தாங்க. அவனுக்கு விருப்பம் இருந்தா உங்களுக்கு அவன் பதில் சொல்லுவான், அவனுக்கு விருப்பம் இல்லையா பதில் சொல்லுவான். நிலைமை இருக்கா இல்லையா? இந்த நிலைமையை மாற்றுற பொறுப்பு நம்முடையது. எப்படி மாற்றணும்? இந்த ஈமானுடைய சிந்தனையை நாம எதை மதிக்கணுமோ அதை எல்லாம் மதிச்சாங்கிற சிந்தனையை சிந்தனையாக இருக்கிற மாறத்துக்கு நாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நான் உங்களுக்காக சொல்றேன், எனக்கு சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஃபைட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஈமானின் உலகத்தை ஈமான் வருகிற போது அதே மாதிரிதான் தாய்மார்களுக்கு அழுத்தமான ஈமான் இருக்கு. அப்படி தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர அவர்களுக்கு வேறு உலகம் தெரியாது என்றுதான் தாய்மார்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. கரெக்ட் தானே? ஆண்கள் கூட அந்த மாதிரி இருப்பாங்க. தாய்மார்கள் சகோதரிகள் எப்படி இருந்தாங்க? அல்லாஹ் என்பதற்கு அப்பாலே உலகம் தெரியாதவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர்களும் தன்னிஷ்டத்திற்கு சிந்திப்பவர்களாக, தன்னிஷ்டத்திற்கு நடப்பவர்களாக மாறினாங்க. அப்படி மாறியது பெரிய பிரச்சனைகள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு செய்தியாளர் நான் சொல்றேன்.
நாம் என்ன செய்திருக்கோம்? ஈமான், சாலிட் ஃபைத், உறுதியான நம்பிக்கை. அதற்கு பிறகு உறுதியான நம்பிக்கைக்கு அடுத்த நாம கைவிட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் நேர் வழியில் சிந்திப்பது. நம்மகிட்ட ஈமான் வரும் என்றாலே நல்ல ஒரு நேர்மையிலான சிந்தனையை தருவான். நீங்க ஒரு பையன் காலேஜுக்கு லேட்டா போயிட்டாரு, ஸ்கூலுக்கு லேட்டா போயிட்டாரு, இவன் பதில் சொல்லணும். என்ன தெரியுவான்? பொய் தான் தேடுவான் இல்லையா? பதில் சொல்றா பொய் தான் தேடுவான். நாம அந்த பழக்கத்திலிருந்து உண்மையை சொல்லிட்டு நடக்கிறது நல்லதா? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹக்க, உண்மை நல்லதுக்கு எதிரில் நல்லது கிடைக்காது. அதனால அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வச்சதுக்கு அடுத்தது நேர்மறையாக சிந்திக்கிற சிந்தனையை நாம வளர்த்துக்கணும். நம்ம இளைஞர்கள் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த வயசுல இருந்தே அந்த சிந்தனை வந்தது. எதை நேர்மையா சிந்திக்கிறது, நேர்மறையா சிந்திக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம பசங்க சிந்திக்கிறது எல்லாமே நெகட்டிவா தான் சிந்திக்கிறாங்க. நெகட்டிவா சிந்திக்க இளைஞர்கள் நிறைய பேரு தப்பான இயக்கங்களுக்கு காரணம் என்ன? காரணம் நெகட்டிவா சிந்திச்சு. இந்த ஆலிம் சாக்கள் ரயில் வளர்க்கிறாங்கன்னு எவனோ சொல்லி கொடுத்தான், அதை பார்த்து இவனு நினைச்சான். ஆனா அவன் சார்ந்த ஆளி எவ்வளவு ரயில் வளர்க்கிறான்னு யோசிக்க மாட்டேங்கிறான். யார் தீய வழிகாட்டினார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யோசிக்க மாட்டேங்கிறான். அவங்க கொடுத்த நெகட்டிவ் சிந்தனை எல்லாம் யாருன்னா பரிமாறிகள் இடைதேசர்கள் அவங்க எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாங்க, எவ்வளவு நற்காரியங்களை செய்தாங்க. உலகம் முழுக்க இஸ்லாம் போய் சேர்ந்தது பரிமாறிகள் வழியாகத்தான் போய் சேர்ந்திருக்கிறது. அவங்க குறைஞ்சபட்சம் மதிக்கிற ஒரு பண்பாட்டுமே இல்லாதவர்களாக இளைஞர்கள் மாறி போறாங்களே. காரணம் என்ன? நெகட்டிவ் சிந்தனைக்கு போராட பையன் கொஞ்சம் யோசனை பண்ணா இவங்கெல்லாம் தேடி வர்ற அளவுல இருக்காங்க. இவ்வளவு பேர் தேடி வரப்படல. நாம உயிரோட வாழும்போதே நம்மளை தேடி வருவதுக்கு ஆள் இல்லை. நம்ம உயிரோடு வாழும்போது நம்மளை தேடி வருவதுக்கு ஆள் இல்லை. நீங்க அரசியல்வாதியா இருந்தா உங்களுக்கு ஏதாவது லாபத்தை எதிர்பார்த்து வரலாம். அது நீங்க ஏதாவது ஒரு பதவி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்த லாபத்தை நம்பி எதிர்பார்த்து வரலாம். இந்த கபர்களை நோக்கி இத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் நேர்மையாக யோசிக்கிறதுக்கு பெரிய வழியுமே இருக்கலாம். எந்த பெரிய நிர்வாகமும் யாராவது வாங்கன்னு நிர்ணயிக்கிறாங்களா? யாராவது அமைப்புகள் போய் மாநாடு கொடுக்கிறாங்களா? யோசிப்பதற்கு ஒரு காரணம், நேர்மையாக யோசிப்பதற்கு வழி இவ்வளவு பேர் தேடி வருவாங்க. நீங்க பொய்யாக நிர்பந்தம் பண்ணி இட்டு கட்டி ஆட்களை எப்படி கொண்டு வந்து விட முடியுமா? நேர்மறையாக யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற போது, எதிர்மறையாக யோசிக்கிற சிந்தனை வருகிற போது நாம ஈமானை தவற விடுகிற ஆபத்து ஏற்படுது. அதனால நேர்மையாக யோசிக்கிற சிந்தனை நம்ம அல்லாஹ் சொல்றான், ஈமான் கிட்ட உறுதியா இருந்தா நேர்மையான சிந்தனை நாம் கொடுப்பேன். அதுல இருந்து என்ன தெரியுது? நேர்மையான சிந்தனைகள் தானா கிடைக்காதுன்னு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்ம அதனாலதான் எந்திரிக்கிறார்கள் சிந்தனைன்னு அவ்வளவு தடவை துவா செய்யணும். ஒரு நாளைக்கு 17 தடவை எந்திரிக்கிறார்கள் சிந்தனைன்னு துவா செய்யறது என்ன அர்த்தம்? ஏன் கேட்கிறோம்னா நேர்மையான சிந்தனை யார் தான் தர முடியும்? உதாரணமா உட்கார்ந்துருக்கோம். உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஆள் பத்தி அப்பா ஒரு சொல்றாரு, அப்பா சொல்றாரு. நம்ம நேர்மையான சிந்தனையா இருந்தா என்ன செய்வோம்? உறுதிப்படுத்திக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? வேற ஆளுக்கு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? நேர்மையான சிந்தனை வருவதுங்கிறது அல்லாஹ் கொடுக்கிற தௌஃபீக். நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்குமானால் அல்லாஹ் நேர்மையான சிந்தனை நமக்கு தருவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இப்படி இருக்கிற இளைஞர்கள் இப்படி வரும். அவங்க ஆரம்பத்திலிருந்து உறுதியான ஈமான்ல இருக்கணும். நேர்மை சிந்தனை, எதை நேர்மையாக சிந்திக்கிற
நேரடியாக கூட்டியிருக்கிறார். பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் மோட்டிவேஷன் டாபிக் அதிகமா சொல்லி கொடுக்கிறது என்னன்னா பி பாசிட்டிவ். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒரு செல்ஃப் கம்பெனி ஒரு தீவுக்கு ஒரு ஆளை இந்த ஊர்ல நமக்கு வியாபாரம் நடக்குமான்னு பார்த்து போலாம் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. ஒரு வயசான அனுபவசாலி அனுப்பிச்சாங்க. அனுபவசாலி போயிட்டு சொல்லி சொன்னாரு, இல்ல சார் இந்த ஊர்ல நமக்கு வியாபாரம் பண்ணா வியாபாரம் நடக்காது. அதுக்கடுத்து ஒரு இளைஞன் அனுப்பிச்சான். அவன் வந்து சொன்னான், சார் வியாபாரம் தொடங்குறதுக்கு இதுதான் சார் பெஸ்ட் இடம், இது தொடங்கினா நல்ல வியாபாரம் நடக்கும். என்ன காரணம்னா அதாவது எதை யோசிச்சாங்க, இந்த அதாவது கேட்டாங்க, வியாபாரமே நடக்காதுன்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னார், நான் போய் பார்த்தேன், அந்த ஊர்ல ஒருத்தரோட செருப்பு போடல, ஒருத்தரோட செருப்பு போடல, செருப்பே போடாத ஊர்ல செருப்புகளை வச்சா எப்படி வியாபாரம் ஆகும்னா அந்த அனுபவசாலி சொன்னார். இலக்கணம் போனா பாருங்க, ரெண்டாவது அவனுக்கு கேட்டாங்க, நல்ல வியாபாரம் நடக்கும் நீ எப்படி சொன்னேன். அவன் சொன்னான், சார் அந்த ஊர்ல பார்த்தேன் யாருமே செருப்பு போடல. இவங்கெல்லாம் சொன்னான், அதே காரணத்தை தான் சொன்னேன், யாருமே செருப்பு போடல சார், நம்ம வச்சா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, நம்ம வச்சா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம், நமக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும்னு சொன்னான். பாசிட்டிவ் திங்கிங், நல்ல சிந்தனை இருக்குது, அது நம்ம மேம்படுத்தணும்னு சொல்றாங்களா இல்லையா? நம்ம மாற்றமும் அப்படிதான் சொல்லிருக்கோம். இதாயிர வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நேர்மையாக சிந்தித்தல், நேர்மையாக சிந்தித்தல், ஷார்ட் யோசிக்காதே, குறுப்படி யோசிக்காதே. வியாபாரத்துல குறுப்படி யோசிக்கிற இளைஞர்கள் சீக்கிரம் பிடிபட்டு விடுகிறாங்க. பார்க்கமா இல்லைங்களா? தப்பான வழியை யோசிப்பதற்கான ஷார்ட் யோசிக்காதே, குறுப்படி யோசிக்காதே, நேர்வழியை யோசிங்கள். அப்படி யோசித்தால் வாழ்க்கையில் தவறு இல்லாமல் நாம் ஜெயிக்கலாம், ஜெயித்து கொண்டே இருக்கலாம். மார்க்கம் ரெண்டு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. ஒண்ணு ஈமான்ல சாலிட் ஃபைட், இங்கிலீஷ்ல சொன்னா சாலிட் ஃபைட், அதுக்காக தான் சொன்னேன். அது எல்லாரும் சொல்றாங்க, அதே வார்த்தையே எல்லா ஆளுங்களும் சொல்றாங்க, மோட்டிவேஷன் சொல்ற எல்லாருமே சொல்றாங்க, சாலிட் ஃபைட், உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் நமக்கு அந்த உறுதியான நம்பிக்கையை தருவார். இளைஞர்களுக்கு சொல்றேன், அல்லா லாயிலாக இல்லா சொல்ற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஈமான உறுதியா கடவுச்சோம்னா நாம ஜெயிச்சோம். அது தப்பா விடுறது எந்த இடத்துல தப்பு அப்படின்னா அவமதிப்பு வரும்போது, எந்த இடத்துல மதிக்க வேண்டியத எந்த மைனஸ் பாயிண்ட் நான் சொல்றேன், ரெண்டு மைனஸ் பாயிண்ட். ஒண்ணு என்னன்னா அலட்சியம் கவலை. இளைஞர்களுக்கு வரக்கூடாத பெரிய ரெண்டு தீமைகள் அந்த அலட்சியம். அலட்சியம் வந்துருச்சுன்னா பெரும் ஆபத்தை தான் சொல்றேன். இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சோதனை. 1400 ஆண்டுகால வரலாறு இருக்கா இல்லையா? 1400 ஆண்டுகால வரலாற்றில் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை எது என்றால் தாத்தாரியர்களால் ஏற்பட்ட சோதனை. தாத்தாரியர்கள் யாரும் நினைக்காது. செங்கிஸ் கான் சொல்லுவாங்க இல்லையா? செங்கிஸ் கான் மங்கோலியாவிலிருந்து சீனாவுடைய ஒரு பகுதியாக இருக்கிற மங்கோலியாவிலிருந்து படையெடுத்து வந்த செங்கிஸ் கானுடைய படையினால் ஏற்பட்ட சோதனை தான் வரலாற்றில் இஸ்லாத்திற்கு ஏற்பட்ட. ரெண்டு பேரும் சாதாரண செய்தார்கள், அவ்வளவுதான் பெரிய செய்தார்கள். பெரிய செய்தார்கள் எல்லாம் அந்த செய்தார்களே 40 வருஷத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிரிகள் 40 வருடங்களுக்கு அதிகமாக நிலைத்ததில்லை என்பதுதான். தாத்தாரியர்களுடைய சோதனை எப்படிப்பட்டதுன்னா, வரலாற்று ஆசிரியர்களே அப்போது நடந்த கொடுமைகளை எழுதுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். பகதாதில் சில வருடங்கள் பாம்பு சொல்லவில்லை. இன்னைக்கு நம்ம எதிர் பண்றான்னு கேள்விப்படுறோமா இல்லைங்களா? பள்ளிவாசல் தெரியுமா, பாம்பு சொல்லக்கூடாதுங்களா, இடையூறு பண்றா எல்லாம் சொல்றா இல்லைங்களா? பகதாதை சில நாட்கள் சில வருடங்கள் பாம்பு பகதாது எழுது. பகதாத் என்பது இஸ்லாமிய அரசாங்கத்துடைய தலைநகர். பகதாதை தாத்தாரியர்கள் கைப்பற்றிய போது நிறைய படுகொலைகள் செய்தார்கள் என்பதை கடந்து பாம்பு சுடுவதை தடை செய்தார்கள். பகதாதை பாம்பு சுடப்படாமல் இருந்தது.
அப்படின்னா அந்த அந்தாதியத்தினுடைய அந்த தீமை எவ்வளவு பெருசா இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு ஆபத்து. அபூ மூஸா இஸ்லாமிய ராஜ்யத்தினுடைய ஓர பகுதி மன்னராக இருந்தார். ஓர நிலத்தின் மன்னராக இருந்தார். செங்கிஸ்கான் படையெடுத்து அவன் எந்த நிலத்தை சீன நிலத்தில் எதையெல்லாம் பிடிக்கணுமோ அதையெல்லாம் பிடிச்சிட்டான். அவன் இஸ்லாமிய நாடுகளுக்கு நிறைய விரும்பல. செங்கிஸ்கான் வரலாறு படிச்சு பாருங்க. அவன் இஸ்லாமிய நாடுகளுக்கு வர விரும்பல. அது பேரரசாக இருந்தது. அதுக்குள்ள கை வைக்க அவன் விரும்பல. அவன் வியாபாரத்திற்காக ஒரு குழுக்குழுவை நிறுவிட்டான். அந்த குழுக்குழு அபூ மூஸா என்கிற கவர்னரிடத்தில் வந்து பேசினார். கவர்னரிடத்தில் வந்து பேசலாம். கவர்னரே என்ன செஞ்சிட்டாங்க? பேரரசாங்கத்துடைய கவர்னர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் பேர் அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதியா இருந்தார். அந்த மெதப்புல அந்த தூதர்களை பிரசங்கித்தார். வரலாறு எடுத்து வச்சுட்டார். பெரும் விபத்து. இஸ்லாம் சந்தித்த மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனைக்கு காரணமாக இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுத மறுக்கிற அளவுக்கு நடந்த கொடுமைகளுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா, இந்த ஒரு சிற்றரசர் ஒரு ஆளுக்கு தூதர்கள் என்ன செய்யக்கூடாது, தூதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பது உலகத்தில் இருக்கிற பொதுவான நிலை. அந்த நிலையை கொண்டு இவர் பெருமையில் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் இந்த செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே செங்கிஸ்கான் ஒரு மலை மேல ஏறி போய் உட்கார்ந்துட்டான். மலை மேல ஏறி போய் உட்கார்ந்துட்டேன். ரொம்ப நேரம் கீழே வரல. எல்லாரும் குதிச்சு போய் நிற்கிறாங்க. கீழே இறங்கும் போது சொன்ன வார்த்தை, ஒரு முறை 2 வாள்கள் இருக்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா ஃபேமஸா? அப்ப சொல்லலாம், ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா முஸ்லிம்கள் இருக்கணும்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே நுழைந்தவன் அன்பில் மற்றவர்களை எல்லாம் படுகொலை செய்து கொண்டார். அந்த படுகொலைகளுக்கு எண்ணிக்கை 18 லட்சம் 18 லட்சம் ஊருக்கு நுழையலாம். வளர்ந்த உடனே அடுத்த நாள் 2 லட்சம் முஸ்லிம்கள் காணும். 18 லட்சம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நாம் இன்னும் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிறோமா இல்லைங்களா சார்? யோசிச்சு பாருங்க. 18 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள்னா இந்த தாத்தாரியுடைய இழப்பு எவ்வளவு, அவர்களால் ஏற்பட்ட ஆபத்து எவ்வளவு? இத்தனைக்கு என்ன காரணம்? இது நாம் உணர வேண்டிய ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் செய்யற சின்ன அவமரியாதை அந்த குடும்பத்திற்கு பேர் இழப்பை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு சமூகத்தில் ஒரு சிறு இளைஞர் செய்யக்கூடிய அவமரியாதை அந்த சமூகத்திற்கு பேர் இழப்பை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு நாட்டின் அதிகாரியாக இருப்பவர் செய்யக்கூடிய சிறு அவமரியாதை நாட்டுக்கே பேர் இழப்பை கொண்டு வந்து சேர்க்கலாம். இது ஆபத்து, உணரப்பட வேண்டிய. நாம உணரணும், சந்ததிகளுக்கு எந்த காலத்திலையும் மதிக்காத கூட பரவாயில்லை, என்ன செய்யறாரு, அவமதிச்சிருக்கிறாரு சொல்லி இளைஞர்களை பாதுகாக்கணும். இன்னைக்கு இருக்கை நம்ம இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பெரிய பாதிப்பு என்ன? அவங்களுக்கு நல்லா இருந்தாரா நம்முடைய இளைஞர்களை பாதுகாப்பானாங்க, அவர்களை பாதுகாப்பு சக்தியை இந்த இருக்கிற இளைஞர்களிடத்துல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தீமைகளில் 2வது ஒண்ணு, நான் என்ன சொல்றேன், 2வது ஒண்ணு என்னன்னா தீமைகளில் சீக்கிரமாக தீமைகள்ல அதான் சொல்ற நேர்வழி கிடைக்காத போது, நேர்வழி கிடைக்காத போது தான் சொல்றாங்க. சோதனைகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இளைஞர்களாக இளமையில் காஞ்சி கிடக்கிற மட்டையை காஞ்சி கிடக்கிற மட்டையை மட்டையில நெருப்பு நெருப்பு தான் வைக்கிறது அவசியம். நெருப்பு வைக்கிற அவசியம் கொஞ்சம் சூடு போட்டாலே செய்யும். இப்படிதானே காற்று தீ பிடிக்கிறது. காற்று தீக்க யாராவது தீ வந்து பத்த வைக்கணுமா? பத்த வைக்க வேண்டியதில்லை, ஒரு நாளே பிடிச்சிடும்.
எல்லாமே ஒரு தீமையை நாம் அனுமதிக்கலாம் என்று நினைச்சா மொத்த வாழ்க்கையும் எடுத்து போய்விடுகிறார்கள். அதனால இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம், தீமைகள் அப்படிங்கிறது ஒன்றா இருந்தாலும் சரி, ஒரு தீமையா இருந்தாலும் சரி பயப்படும். இது வாழ்க்கையை சிதைச்சுமேன்னு பயப்படும். என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாரையும் கொண்டு ஆற்ற வார்த்தை. என்ஜாய்ங்கிற வார்த்தை தான் எல்லாரையும் கொண்டு ஆற்று. நீங்க பாருங்க, 23ஆம் தேதியே புத்தாண்டுக்கான கொண்டாட்டத்தை தொடங்கிட்டார். எது வரைக்கும் நடக்கும் போது 31ஆம் தேதி ராத்திரி 12:30 வரைக்கும் நடக்கும். ஏதாவது அர்த்தம் உள்ளது இருக்குமா? ஏதாவது அர்த்தம் உள்ளது இருக்குமாங்க? என்ன செய்வாங்க? ஒரே பாட்டு கச்சேரி, டான்ஸ், தண்ணி, ஆட்டம். கடைசியில 31ஆம் தேதி ராத்திரி 12 மணி பறக்கும் போது இவன் பாத்துக்கிட்டீங்களா? ஒரு சில படத்தெல்லாம் இல்ல என்னன்னா சத்தம் எதாச்சும் சொல்றேன்னா ஒரு கூட்டணி இருக்குது வெளிநாட்டுல அதிவாசம் பக்கத்துல இந்த சமீபத்துல என்னதான் நடக்குது? 12 பறக்கும் போது ஒரு கூடி ஒரு சத்தம் போட்டு கிடையாது. இதான் என்ஜாய் பண்றது அப்படின்னு அர்த்தம் என்னங்க? நன்மை நடந்தா அதுதாங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க யாராவது தலைவலியை என்ஜாய் பண்றோம்னு சொல்லுவா? தலைவலிங்களா என்ஜாய் பண்ணுங்க சொல்லுவீங்களா? பௌத்தலிக்கு என்ஜாய் பண்ணி சொல்லுமா? பல்லு வலிக்கு கை வச்சு சொல்றாரு, கணத்துல கை வச்சு சொல்றாரு, என்ஜாய் பண்ணி சொல்லுமா? யாரும் தீமையை என்ஜாய் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு அறிவு படைத்த மனுஷன் எப்படி வழிநடத்தி போறான்னு இருக்கு உதாரணம். என்ஜாய் பண்றதுதான் என்ன இருக்குங்க? நல்லதை செய்வதுதான் என்ஜாய் பண்ணு. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டீங்க, ஒரு சாப்பாடு எவ்வளவு? 5000. நீ சாப்பிடலாம். அங்க வச்சிருக்கிற காவாசி ஒரு நாள் சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் காட்டுவா கொஞ்சமா சாப்பிடு. எல்லாருக்கும் வயிறு எவ்வளவு எனக்கு எவ்வளவு சாப்பிடுவேன், 5000 ரூபாய் கொடுத்து வருவேன். இது என்ன என்ஜாய் பண்ணு? இதே 5000 ரூபாயை ஒரு அனாதை நிலையத்துக்கு கொடுத்து அந்த குழந்தையை சாப்பிடுறதை நீ கடவுளை பார்த்தேன்னா அது இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற புத்திசாலிகளுடைய உலகம் எப்படி மாறி போகிறது, சிந்திக்க மறக்கிறதுதான். நல்லா பாருங்க கேட்பான், அண்ணா தூக்கம் எப்படி நீங்க யோசிக்காம போறீங்க? என்ஜாய்மெண்ட்னாலே என்ன அர்த்தம்னா நல்லதை செய்யறது. இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை செய்யணும், நல்லது கிடைக்கும். தீமையை செய்வதே நல்ல என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட் தீமை விஷயத்தில் நாம எச்சரிக்கையாக வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தீமை வளரும் என்றால் அது பற்றி கொடுக்கும் வேளாண் இருக்கு. சகோதரர்களை, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை மிகப்பெரிய அளவிலே பாதித்துக் கொண்டிருப்பது போதை. போதை எப்படி வருது? போதை பழக்கம் எப்படி வருது? அவன் என்ன நினைக்கிறது? எல்லா நாளும் குடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதே போல இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்களா இல்லையா, இதை எல்லா நாளும் குடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அசைன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே. பிள்ளைங்க போய் மாட்டிக்கிறாங்க, பார்ட்டிக்கு போறான், இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்துவது இருக்கிறது. அது தீமைகள் விஷயத்தில் பொருந்தாது. தீமைகள் என்பது நெருப்பு போல அக்கினி குஞ்சொன்று அதை ஆங்கோர் காட்டில் புதைத்து வைத்து வென்று தனிப்பது காதல் மாதிரி சொல்றாங்க. நெருப்பு கொண்டு போய் சின்ன நெருப்பு அதை கொண்டு போய் காட்டுல புதைச்சு வச்சா சின்ன சும்மா இருப்பேன் என்ன காது பத்திக்கும். அது போலதான் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தீமைகள் விஷயத்தில் ஒரு சிறு துறைக்கு இடம் பிடித்தால் பெரியார். ஒரு சின்ன உதாரணம், MDS MDM அப்படின்னு ஒரு போதை பொருள். MD கேள்விப்பட்டீங்களா? இவ்வளவு அப்பாவிகள் இன்னைக்கு நம்ம தாய் தலைமுறைக்கு தெரியணும், நம்ம உள்ள எப்படி இருப்பாங்க. காரணம் ஒரு காலத்துல குடிச்சுட்டு வந்தா வாசம் காட்டி கொடுக்கணும், அந்த செயல் காட்டி கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற ட்ரெஸ்ல வாசமும் காட்டி கொடுக்காது, செயலும் காட்டி கொடுக்காது. அவன் பேசாம போய் உட்காந்து எத்தனையோ டீச்சர்ஸ் சொல்றாங்க,
நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் என்னன்னு தெரியல, கடைசி வீட்டில் போய் பேசாம உட்காந்துக்கிறாங்க. எந்த தொந்தரவும் பண்றதில்லை, பேசாம உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வீட்டுல வரும்போதே வாசப்படியில பூ அப்படின்னு ஒரு பவுடர் வைக்கலாம். அந்த பவுடர் வாங்கி பல்லுக்கடியில் வச்சிடலாம். அந்த நாள் முழுக்க போது யாரு ஒரு அம்மா சொல்றாங்க, பையன் என்னன்னு தெரியல, நீர் முழுக்க கடைசி தேடி பார்த்தா இந்த செல்போன் பயன்படுத்துறாங்க. சொல்யூஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல சேர்த்து சாப்பிட்டா போதை. இன்னைக்கு போதையாக இருப்பதற்கு, மயக்க நிலையில் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ ஏராளமான வழிகளை கண்டுபிடிக்கிறது இளைய சமுதாயம். சில மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டா போதையாக இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கிறது அந்த தீமையை சுற்றி கொண்டிருக்கிற போது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய கடமை. அதுல இதை நீங்க வந்து சிகரெட்டை போட்டு புதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிகரெட்டை போட்டு புதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்க்கு அடியில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து ஸ்டாம்ப் விற்கலாம். இந்த ஸ்டாம்பை வாங்கி நாக்கில் உட்கார வச்சுக்கிட்டா ஒரு நாக்கிலோட போதையாடலாம். அது வைக்கணும்னு அவசியம் இல்லை. எம்பிஏ எப்படிப்பட்டதுன்னா சும்மா மூக்குல உரசி எடுக்கிறது. மூக்குல உரசி எடுக்கிறது. ஒரு பையனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாடா காஃபி போறான்னு கூப்பிட்டுருக்காங்க. நீங்க அதாவது நினைக்கிறீங்க வாடா காஃபி போறான்னு கூப்பிட்டுருக்காங்க. போன இடத்துல கிளப்ல சும்மா மூக்குல உரசி எடுக்கிறது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை நடந்து விட்டால் உயிர் போகிற வரை விட முடியாது. ஒரு பையனை இப்படி மாற்றின பையனை ஒரு அசனத்துக்கு ஏற்பாடு செய்து அவங்க எப்பவுமே அசனத்துக்கு வந்து கேட்டால தனியார்கள் கேட்டுறாங்க. நம்ம செயல்படுலாம் அசனத்துமா இருக்கிற வழிகள் கேட்கணும். ஒரு அசனத்துக்கு சொன்னோட அவரை சரி பண்ணி அவன் வீட்டில் தனியாக வைக்க சொல்லி தனியாக வச்சு யாரையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 20 நாள் அந்த கையெழுத்து இருக்கான். என்ன செய்யல, இத யூஸ் பண்ணல. 20வது நாள் டாக்டர் போயிருக்காங்க. டாக்டர் போய் பையன் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்க முடியாது, டாக்டர் சொல்லி இருக்க முடியாது. ஏன் இல்ல டாக்டர், அந்த பையனுக்கு போகவே நாங்க எங்கேயும் பண்ணல. சரி யாரெல்லாம் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் தேர்ந்தெடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. கடைசியில ஒரு கேமரா வச்சு செக் பண்ணல அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸுகள் வந்தாங்க. அதை ஒருத்தர் நான் கொடுத்துருக்கேன். டாக்டர் சொல்லியிருக்காரு 20 நாள் தான் உயிரோட இருக்க முடியாது. இதை பயன்படுத்த பழகியவன், எம்டிஎம்ஐ பயன்படுத்த பழகியவன் அதை பயன்படுத்தாமல் 20 நாள் தான் உயிரோட இருக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் அவன் உயிரோடு இருக்கிறானான்னு கேட்டேன்னு சொன்னேன்னு சொல்லி செய்தி சமீபத்தில் அவர் தீமைகள் எப்படிப்பட்டவை? ஒரு விஷயம் சின்னது, ஒரு மூக்கில் இருக்கிறது எவ்வளவு நேரம் ஆகிடுது. அந்த தீமை கொஞ்சம் பட்டாலும் நம் வாழ்க்கையை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே இந்த இளைய தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை ஜெயிக்கணும்னா நீங்க அவமதிக்காதீங்க, எதையும் அவமதிச்சிடாதீங்க. அவமதிப்பு என்பது ஆபத்து. இரண்டாவது, தீமைகளில் பக்கம் கொண்டு இருக்காது. நல்லா சொல்றாங்களா, பிரபு எதிர்காலிகளுக்கு சொல்றாங்க இல்லையா, அது பக்கம் கூட இருக்காது. ஒரு நேரம் தானே, ஒரு நாள் தானே, ஒரு பர்த்டே பார்த்து தானே, அல்லது ஒரு நாள் ஒரு சந்தோஷம் தானே அப்படின்னு போயிடாதீங்க. அது பேராபத்து எச்சரிக்கை தர வேண்டும். நாம சிறப்பாக வாழ்வதற்கு 2 வழிகாட்டுதலை குர்ஆன் சொல்கிறது. சாலிட் ஃபைட், உறுதியான ஈமான் நம்மை சிறப்பாக வாழ வேண்டும். இரண்டாவது, இதாயத், நேர்மையான சிந்தனை நம்மை சிறப்பாக வாழ வேண்டும். அவமதிப்பும் அதே போல தீமைகள் விஷயத்தில் நாம அலட்சியம் காட்டுவதும் நம்மை வழிநடத்த செய்வது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தஆலா அதை புரிந்து கொள்கிற சக்தியை அல்லாஹ் நமக்கு தருவானாக, இதை இளைஞர்களுக்கு தருவானாக. நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம், யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம் ஆக்கிவை, எங்கள் பிள்ளைகளை முஸ்லிம் ஆக்கிவை, இனி வரக்கூடிய எங்கள் சந்ததிகளை முஸ்லிம் ஆக்கிவை நாம் துஆ கேட்போம். அல்லாஹ் தஆலா இந்த மகல்லாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த பள்ளிவாசலின் வழியாக இன்னும் சிறப்பான நற்சேவைகள் நடந்து அவர்களை எல்லாம் பாதுகாக்கிற ஈமானிய வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு கோட்டையாக அல்ல இந்த பள்ளிவாசலில் இருக்கிற ஆலிம்களை நல்ல ஆக்கிரமிப்பானாக. முயற்சியை மேற்கொண்டிருப்பது உண்மையை பாராட்டுகிறது. இன்னும் பெரிய அளவில் செய்யப்பட வேண்டியது. அல்லாஹ் தஆலா இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு எல்லா வகையிலும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்கான
ஒரு வாய்ப்பை கொடுத்த நல்லுறவுக்கு நன்றி தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இன்னும் அதிகப்படுத்தி அதன் மூலமாக நாம் பிரயோஜனம் பெறுவதற்கெல்லாம் உதவி செய்வாங்க. ஆரம்பத்தில் உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் இளைஞர்களுக்கு வந்திருந்தா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 70